ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனி 360. நம்ம இந்த வீடியோவில் வேளாங்கண்ணி சீரீஸோட ஃபைனல் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நீங்கள் ஈவினிங் வியூஸ் ஆஃப் த சர்ச், அப்புறம் ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ஸ், அப்புறம் நம்ம ரிட்டர்ன் ஆகிற vlog தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம ஈவினிங் டைம் சர்ச் வியூஸ்லாம் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்தாச்சு. நம்ம இது வரைக்கும் நடத்திட்டு சர்ச்சுக்கு வரல. ஸோ நீங்கள் பழைய எபிசோட்லாம் செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரியும். பார்க்காதவங்க கண்டிப்பாக எபிசோட் 1, 2, 3, 4 நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதான் நடுத்திட்டு சர்ச்சோட வியூ. இது அந்த முடவனாக இருந்த மோர்க்கார சிறுவனுக்கு மேரி மாதா காட்சி தந்து அந்த இடத்துல ஒரு அதிசயம் நிகழ்ந்ததால் அவன் துள்ளி குதித்து நடந்திருப்பான். அதனால அந்த மண் மேடு, அந்த மண் திட்டு தான் இந்த இடம். அதுக்கு தான் இந்த நடுத்திட்டு சர்ச் நிறுவியிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா இது நம்மளுக்கு அந்த அடோரேஷன் சாப்பல், இது மெயின் ஷ்ரைன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அந்த சன்செட் வியூஸ்லாம். அந்த ஒயிட் கலர் பில்டிங்கில் சன் செட் ஆகும்போது அந்த ரேஸ் படுறப்போ ஒரு கோல்டன் ஷைன் அடிக்குது. உங்களுக்கு அது ஃபீல் பண்ண முடியுதா? இப்போ அந்த நடக்கிற அந்த இடத்துல ஃபுல்லாக லைட்லாம் போட்டிருக்காங்க. அப்பர் பசிலிக்கா போகிற சைடு உங்களுக்கு தெரியுதா? ஸோ நான் ஈவினிங் இன்னும் கொஞ்சம் நைட் ஆகட்டும், லைட்லாம் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது அந்த மேரி மாதா டேங்க் சர்ச்சோட போகிற வழி அண்டு ஹோலி பாத். அடுத்து நம்ம அந்த ஷ்ரைன் ஷாப்பிங் மால்குள்ளே போய் நம்ம பார்க்கல. ஸோ ஒரு தடவை பார்த்துடலாம். அது எங்கே இருக்குது அப்படின்னா சர்ச்சுக்கு மெயின் ஷ்ரைனுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் தான். நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் உங்களுக்கு அந்த கோகோனட் பிளான்ட்லாம் கிடைக்கும்னு சொல்லி டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க எபிசோட் 1, 2, 3, 4 செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஷாப்பிங் மால்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், அப்புறம் ரோசரிஸ், இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், சர்ச் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ், கேண்டில்ஸ், கீ செயின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த மாதிரி மேரி மாதா ஃபோட்டோ ஃப்ரேம், ஜீசஸ் ஃபோட்டோ ஃப்ரேம், த ஃபேமிலி ஆஃப் ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ். இது கிறிஸ்து அரசர், கிரைஸ்ட் த கிங், அந்த ஸ்டாச்சு, குட்டி ஸ்டாச்சுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது. இங்கே கொஞ்சம் மேரி மாதா ஸ்டாச்சு, ஜீசஸ் ஸ்டாச்சு எல்லாமே இருக்குது. ஸோ இதில் 2 ஃப்ளோர் இருக்குது. இப்போ நம்ம கீழே அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் தான் பார்த்தோம். அப்படியே நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தோம் அப்படின்னா அங்கே ஒரு ஃபிஷ் டேங்க் ஒன்று வச்சுருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அதை தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அங்கே கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் மேலே வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு இப்போ நம்ம நடந்து பீச் ரோடுக்கு வந்தாச்சு. இங்கே கொஞ்சம் ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இங்கே நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், இன்னும் நிறைய ரோசரிஸ், கேண்டில்ஸ், இங்கேயுமே நிறைய கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே இருக்குது.
குட்டி குட்டி பேக்ஸ், ஹேண்ட் பேக்ஸ், அப்புறம் வந்து நம்ம குடில் வைப்போல கிறிஸ்மஸ்க்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. இதெல்லாம் சில்ட்ரன்ஸ்க்கான ஐட்டம்ஸ். இதெல்லாம் கிட்ஸ்க்காக டாய்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து ஸ்டாச்சூஸாக இருக்குது இந்த கடையில். அழகழகாக இருந்தது. ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரே கடையில் போன உடனே எதையுமே வாங்கிடாமல் ஒரு ரவுண்ட் வந்து நீங்கள் போயிட்டு எல்லா கடையிலையும் ரேட் விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு வந்து அது ஆன்லைனில் கம்மியாக இருக்குது அப்படின்னு தோன்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ஆன்லைன் ப்ரைஸுமே அங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இங்கே கொஞ்சம் பொரி, மூங் டால், கிரவுண்ட்நட் எல்லாமே இங்கே கொஞ்சம் கிடைக்கிது. இது மாதிரி நிறைய கடைகள் இருக்குது இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக. இன்னும் சில கடைகளில் ஸ்வீட்ஸ், அல்வாலாம் கொஞ்சம் ஃபேமஸாக விற்றுட்ருக்காங்க. இது கிட்ஸ்க்கான டாய்ஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ், பேக்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு பிடிச்சது வாங்கிட்டு நெக்ஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு பாஸ்கர் ஹோட்டல் போகலான்னு நினச்சோம். ஃப்ளையிங் பரோட்டா நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து செட்டிநாடு ஹோட்டல்னு ஒன்று இருந்தது. ஸோ அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நானும் யூடியூப்பில் அந்த மாதிரி ரிவ்யூஸ் பார்த்துருந்தேன். நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளே போனோம். இட்லி சாப்பிட்லான்னா உள்ளே போனேன். பட் அங்கே வந்து செட்டிநாடு சிக்கன் கிரேவி வந்து ஸ்பெஷலாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ஆர்டர் பண்ணிட்டேன். பட் எனக்கு வந்து ஒரு திங் ஹேப்பன் ஆச்சு. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து அந்த சிக்கன் சாப்பிட்றப்போ ஏதோ கெட்டு போன சிக்கனை நான் டேஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. உண்மைக்கே அது வந்து உண்மை நல்ல டேஸ்ட்டாகவே இல்லை. நான் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு கேட்டேன், இது உண்மையாக ஃப்ரெஷ் சிக்கன் தானா, எனக்கு டேஸ்ட் சரியில்லைன்னு சொன்னோன்னா அவங்க இல்லை நீங்கள் சொன்னால் மாற்றி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னார் அந்த சர்வரு. சரி எனக்கும் டைம் ஆச்சு. நான் அடுத்து எதுவுமே சொல்லிக்கல, சர்வர்கிட்ட மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே நான் சாப்பிட்டு பில் பே பண்ணிட்டு கிளம்பிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அதே ஹோட்டலில் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி நடந்திருக்கா இல்லை எப்படின்றத எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம சர்ச்சோட நைட் வியூ உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். காலையில் சன்ரைஸ் ஆகும்போது அந்த ரேஸ் படுறப்போ அவ்வளோ க்ளோயிங்காக இருந்தது. ப்ளூ ஸ்கைலாம் பார்க்க. அதை நீங்கள் செக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா எபிசோட் 1ல் நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து சன் செட் ஆகும்போது ஒரு கோல்டன் ஹவராக சூப்பராக இருந்தது. இப்போது நைட் வந்து அந்த மூன் லைட், ஆல்சோ த சர்ச் லைட்டில் சர்ச்சை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக ஒரு ஃபெஸ்டிவ் ஃபீலோட சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு அந்த ஃபீலை வந்து ஃபீல் பண்ண முடியுதா? ஆல்சோ நீங்கள் நிறைய பேர் பழைய எபிசோடு எல்லாமே செக் பண்ணியிருக்கீங்க. நான் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி நோட்டிஃபை பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தீங்க, எப்படி ரூம் புக் பண்ணுறது, டைமிங்ஸ் அந்த மாதிரி. நான் எல்லாருக்குமே மோஸ்ட்லி ரிப்ளை பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் அதுக்கு தனியாக ஒரு ரிப்ளை வீடியோ கூட நான் கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். நான் போகிறப்பவே சொல்லியிருந்தேன், சர்ச் வியூ வந்து இப்போ ஈவினிங் இந்த மாதிரி ஸ்டார்டிங் லைட் போட்டிருக்காங்க. நைட் வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன்னு. இப்போ பாருங்கள், நைட்டில் லைட் போட்டதுக்கப்புறம் சர்ச் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த லைட்லாம் போட்டதுக்கப்புறம் சர்ச் வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் நாங்கள் ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு ஸ்டேஷன் வந்தாச்சு. ரூம் வெக்கேட் பண்ணுற ப்ராசஸ் ஆல்ரெடி நான் எபிசோட் 3ல் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணாதவங்க கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அதில் வந்து எப்படி நம்ம ரூம் எடுக்கணும், எப்படி வெக்கேட் பண்ணணும், வெக்கேட் பண்ணுறப்போ எனக்கு என்னென்னலாம் நடந்தது எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணாதவங்க அதை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். எபிசோட் 1ல் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், வெளியில் வந்த உடனே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பார்க்க வந்து சர்ச் ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு. அதை வந்து காலையில் இருட்டாக இருந்தனால என்னால் எடுக்க முடியல, அதிகாலைன்றனால. பட் இப்போ வந்து உங்களுக்கு அந்த இது தெரியுதா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். நம்மளுக்கு இந்த டே ஃபுல்லாக வேளாங்கண்ணியில் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் பண்ணி அன்னையோட பிளெஸ்ஸிங்ஸோடு நம்ம வீடு திரும்புகிறோம். ஸோ நாங்கள் அடுத்து ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த vlog வந்து ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.